முதல் விக்கெட் செந்தில் பாலாஜி விழுந்தாரு. ரெண்டாவது விக்கெட் யாருன்னு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி. துரைமுருகனா இல்ல KN நேருவா? ஸ்டாலினுடைய முகத்தை பார்த்ததும் செருப்பு எடுத்து அடிச்சாங்க, மண்ணை வீசி அடிச்சாங்க. அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு தனிப்படையெல்லாம் அனுப்பிச்சானுங்க இந்த அரசுல. நாங்கள் திமுக சொல்வதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்ன்றது. முதல்ல சொல்றதை செய்யுங்கன்னா சொல்றதே செய்யறது கிடையாது. ஸ்டெத்தஸ்கோப்பை பிடித்து மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், கடவுளுக்கு நிகரான மருத்துவர்கள், கைத்துப்பாக்கி வேண்டும் என்று போராடினார்கள். தேர்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் கொடுப்பாராம். ஏன் 11th 12th பசங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ஏன்னா 11th 12th பசங்களுக்கு ஓட்டு கிடையாது. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒன்னு நோட்டு முக்கியம், இன்னொன்னு ஓட்டு முக்கியம். இது ரெண்டு தான். நோட்டு அவங்களுக்கு, ஓட்டும் அவங்களுக்கு. கருணாநிதி பையன் சட்டசபை வெளியே பைத்தியம் மாதிரி சட்டை கிழிச்சுன்னு சுத்துறானே, ஒரு முறை அவனுக்கு ஓட்டு போடலான்னு ஓட்டு போட்டாங்க. நேற்று எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்குது. பாமக அதிமுக கூட்டணி முடிவாகி இருக்குது. எங்களை பொறுத்தவரை எங்கள் அருமை அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 2026 நடக்க போகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினுடைய முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்ற அருமை அண்ணன் எடப்பாடியார் எந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டாலும், எந்த பிரஸ் மீட்டில் கலந்து கொண்டாலும் அவர் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று: மெகா கூட்டணி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமையும் என்று எங்கள் அண்ணன் எடப்பாடியார் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதனுடைய முதல் அச்சாணியாக தான் நேற்றைய தினம் பாமகவினுடைய கூட்டணி அமைந்துள்ளது. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த கூட்டணி தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கான கூட்டணி, எந்த அணி வீழ்த்துவதற்கான அணி என்பதை சரியான முறையிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார். யார் மக்களுக்காக செயலாற்றக்கூடிய தலைவர், யார் மக்களினுடைய குறைகளை கேட்டறிந்து செயல்படக்கூடிய தலைவர் என்று புரிந்து கொண்டு அண்ணன் எடப்பாடியாரிடம் கைகோர்த்திருக்கிறார். ஏனென்றால் எடப்பாடியார் வெற்றி கூட்டணி. எடப்பாடியாரிடம் செல்பவர்கள் எல்லாம் இன்றைய கடலில் இருந்து கடல் கரைக்கு செல்லக்கூடிய கப்பல் அண்ணன் எடப்பாடியாரிடம் இருக்கிறது. வெற்றி கூட்டணியாக அமைய போகிறது. அதனால் அண்ணன் அன்புமணி வந்திருக்கிறார். பாமகவுக்கும் இது ஒரு மெகா கூட்டணியாக அமைந்து அவரும் பல சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அமையும். பாமக அதிமுக கூட்டணியை தவிர்த்து உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களை நம்ம EPS போய் சந்திச்சிருக்கிறாங்க. எதற்கு, என்ன நடந்தது அப்படின்றதையும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். நேற்றைய தினம் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார். எதற்காக இந்த சந்திப்பு என்று கேட்டால், தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற ஊழல் பட்டியல்களை எல்லாம் இந்த ஊழல் அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் முதல் அடிமட்டு இருக்கின்ற MLA வரை தொடர்ந்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஊழல் பட்டியலை எல்லாம் டெல்லிக்கு சென்று எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் அருமையான எடப்பாடியார். 2 நாட்களுக்கு முன்தினம் மாண்புமிகு RN ரவி ஆளுநர் ஐயா அவர்களை சந்தித்து இந்த ஊழல் பட்டியலை வழங்கினார். அதைத் தொடர்ந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து ஊழல் பட்டியலை கொடுத்து வருவதற்காக சென்றிருக்கிறார். கூடிய விரைவில் பல அமைச்சர்கள் சிறை செல்லக்கூடிய நேரம் வரப்போகிறது. அதற்காக தான் அருமையண்ணன் எடப்பாடியார் டெல்லி சென்றிருக்கிறார். நிறைய அமைச்சர் நீங்க எதிர்பார்க்கலாம். முதல் விக்கெட் செந்தில் பாலாஜி விழுந்தாரு, ரெண்டாவது விக்கெட் யாருன்னு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி. துரைமுருகனா இல்ல KN நேருவா? ஏன்னா ED ஆல்ரெடி எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பி கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஸ்டாலினுடைய ஏவல் துறையாக இருப்பதால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அரசு கட்டுப்பாட்டிலே இருக்கின்றார்கள். தேர்தல் முன்பாகவே எத்தனை அமைச்சர்கள் சிறை செல்ல போகிறார் என்பதற்கு மிக தொலைவில் காலம் இல்லை. அதற்காக தான் இந்த டெல்லி சந்திப்பு நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் இன்னைக்கு EPS பிரச்சாரம் செய்யறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மக்களுடைய ஆதரவு என்பது அமோகமாக இருக்கிறதையும் பார்த்திருக்கோம். அதே நேரத்துல மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவருடைய சாணக்கியா கருத்து கணிப்புன்றதுல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. 39 விழுக்காடு வெற்றி வாகை சூடி நம்முடைய ADMK பதவி ஏற்க போகுது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நான் இந்த சாணக்கியாவுடைய கருத்தை பொய்யாதான் பாக்குறேன். 39% கிடையாது, 100%. எப்பொழுது தேர்தல் வரும்? 2026 தேர்தல் எப்பொழுது வரும்? அருமை அண்ணன் எடப்பாடியாரை எப்பொழுது முதலமைச்சர் ஆக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல ஏதாவது ஒரு பொதுமக்கள் கூடுகின்ற இடத்துல ஒரு டீ கடையிலயோ போய் கேட்டீங்கன்னா, அடுத்து யாருங்கம்மா ஆட்சிக்கு வரணும், யாரு உங்களுக்கு வந்தா நல்லது செய்வான்னு கேட்டா மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும், அம்மாவினுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே வர வேண்டும் என்று நாட்டு மக்கள் அனுதினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நான் ஒரே ஒரு சான்று சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பாலியல் தொல்லையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது நடந்துச்சுன்னா மக்கள் அந்த இடத்துல பேசுறது ஒன்னே ஒண்ணு: அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தா,
அந்த அம்மா ஆட்சி இருந்திருந்தா இப்படி நடக்குமா அப்படின்னு மக்கள் அனுதினமும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி வேணான்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஏதோ ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா அந்த ஊர் ஞாபகம் இல்லை. அந்த ஊர்ல ஒரு பாட்டியம்மா நடந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய போஸ்டர் இருக்கு. அந்த போஸ்டர்ல ஸ்டாலின் சிரித்து கொண்டிருக்கிறார். சிரித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலினுடைய முகத்தை பார்த்து அந்த பாட்டியம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு பென்ஷன் பணத்தை நிறுத்திட்டானுங்களா, இல்ல அவங்க பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு இருந்த பொண்ணுக்கு தாலிக்கு தங்கம் கிடைக்கின்ற திட்டத்தை நிறுத்திட்டானுங்களா என்னன்றது தெரியல. அந்த அம்மாவுடைய வைத்தறிச்சல் என்னன்றது தெரியல. ஸ்டாலினுடைய முகத்தை பார்த்ததும் செருப்பு எடுத்து அடிச்சாங்க, மண்ணை வீசி அடிச்சாங்க. இது சமூக வலைதளம் முழுக்க இந்த வீடியோக்கள் வந்துச்சு. அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு தனிப்படையெல்லாம் அனுப்பிச்சானுங்க இந்த அரசுல. அப்படி இந்த ஆட்சியினுடைய அவலம் எப்படி இருக்கின்றது மக்கள் மத்தியில. அப்படி இருக்கும்போது இந்த சாணக்கியாவினுடைய கருத்து கணிப்பை நான் பொய்யா விரும்புறேன். ஏன்னா 100% மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. 100% அதிமுக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்லை, அதிமுக அமோகமான வெற்றி, 234 தொகுதியிலும் வெற்றி பெற்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அருமை அண்ணன் எடப்பாடியார் கண்டிப்பாக உறுதியாக முதலமைச்சராக போறார். பல போராட்டங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தூய்மை பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள் போராட்டம், இப்ப சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. இப்ப நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்திருக்காங்க, மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் போராடுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? வாக்குறுதி கொடுத்தது நீ. ஏன்னா 309 தேர்தல் திமுகவினுடைய அந்த 500க்கும் மேற்பட்ட பொய்யான வாக்குறுதிகள்ல ஒரு பொய்யான வாக்குறுதி தான் அந்த 309 தேர்தல் வாக்குறுதி. என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்துவேன்னு சொன்னாரு. அட்வான்டேஜா என்னென்னமோ ஆட் பண்ணி ஒரு புதுசான ஒரு திட்டத்தை போல அவங்களை ஏமாத்தணுன்ற ஒரு குறிக்கோள் திட்டத்துல பண்றாரு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைடானா பருவ பெண்ணா இருக்கிற பெண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். பருவத்துக்கு வந்த ஒரு கழுதையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுவும் பொண்ணுதானன்ற கதையா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுல இவங்களுடைய சம்பளத்துல இருந்தே ஒரு 10% பிடிப்பாராம், போகும்போது கொடுப்பாராம். அதே மாதிரி வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆனா 46 வயசு 45 வயசுல வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு பழைய அந்த ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க மாட்டாராம். 60 வயசுக்கு மேற்பட்டு தான் கொடுப்பாராம். அப்ப 60 வயசு வரைக்கும் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்ற நிலையா? அவங்க வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எதுக்கு வாங்குவாங்க? ஏதோ அவங்க பொண்ணை படிக்க வைக்கணும், இல்ல ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும், இல்ல ஏதோ உடம்பு முடியல அந்த டைம்ல தான் ஒரு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் தேவைன்றதுக்காக. ஏன்னா நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், திடீர்னு எதுக்கு வாங்க போறாங்க? அப்படி வாங்க மாட்டாங்க. உடல்நிலை சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலைக்காக தான் வாங்குவாங்க. அப்பதான் நீங்க அவங்களுக்கு அந்த திட்டத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ 60 வயசுக்கு வந்தாதான் கொடுப்பேன்னா அவர் 60 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பாருங்களான்றதே ஒரு கேள்விக்குறி. 45 வயசுல ஒரு மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஹார்ட் அட்டாக் ஒருத்தர் உட்கார்றாரு அப்படின்னா அவர் விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு ஓய்வு எடுக்கணும்னு நினைப்பாரு. அப்ப அவருக்கு அந்த பணம் வந்தாதான் அவரால் காலத்தை ஓட்ட முடியும். 60 வயசு வரைக்கும் அந்த நோய்வாய்ப்பட்டவர் இருப்பாருன்றதே சந்தேகம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இவர்களை ஏமாத்தி ஓட்ட வாங்கணுன்றதுக்காக ஒரு செயலா தான் நான் பாக்குறேன். அது மாதிரி ஒவ்வொரு போராட்டமே அப்படிதான். இவர் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்புறம் கேட்டா என்ன சொல்லுவாரு? நாங்கள் திமுக சொல்வதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்ன்றது. முதல்ல சொல்றதை செய்கிறான்னா சொல்றதே செய்யறது கிடையாது. செவிலியர்கள் பாவம் கொரோனா காலகட்டத்துல தன் உயிரையும் மதிக்காமல் மக்கள் உயிரே பெரிது என்று கடவுளுக்கு நிகரான செவிலியர்கள் பணியாற்றினார்கள் மருத்துவமனையிலே. அந்த கொரோனா என்கின்ற கொடிய வைரஸையும் பொருட்படுத்தாமல் அவர்களுடைய குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றினார்கள். அவர்களுக்கு நீங்க நிரந்தர பணி கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது? அவங்க போராடுறாங்க பாவம், பேருந்து நிலையங்கள்ல போய் போராடுறாங்க, பல சாலைகளிலே இறங்கி சாலை மறியல் செய்து போராடுறாங்க. அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து கொண்டு என்னமோ ரோட்ல கஞ்சா விற்கிறவனை போல, ரோட்ல சாராயத்தை 24 மணி நேரமும் விற்கிறவனை போல, ரோட்ல போறவர பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து பாலியல் தொல்லை கொடுப்பவரனை போல இவர்களை நீங்கள் கைது செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது? இந்த காவல்துறையை பார்த்து நான் கேட்கிறேன், காவல்துறை அதிகாரி அவர்களே, சரியான முறையிலே செயல்படுங்கள். ஆட்சியாளர்களுக்கு ஏற்ப செயல்படாதீர்கள், மக்களுக்காக செயல்படுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கான மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் உங்களுக்கு சம்பளமே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மக்களுக்காக செயலாற்ற வேண்டும். அதை விட்டு ஸ்டாலினுக்காகவோ உதயநிதி ஸ்டாலினுக்காகவோ அவன் கொத்தடிமை போல நீங்கள் இருப்பதை வன்மையாக தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பார்கள். இந்த போராட்டம் எடுத்தனால ஸ்டாலினுடைய ஆட்சியே போராட்டம் தான். எல்லாமே நீங்க பாருங்க, தொடர்ந்து மக்கள் எதுக்கு தான் போராடுறாம இருக்காங்க. ஒரு காவல்துறை அதிகாரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா திண்டிவனம் பக்கத்துல ஏதோ ஒரு ஊரு யாரோ கஞ்சா வித்தான்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னு செய்தி, கஞ்சா வித்தான்னு சொல்லிட்டு அவனை போய் மடக்கி பிடிக்கும் போது அவனை காவல்துறை அதிகாரியை வெட்டுறான். காவல்துறைக்கே பாதுகாப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியில் நம்ம என்ன பாதுகாப்பு நம்ம எதிர்பார்க்கலாம்? போராட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படிதான், எல்லா துறையிலுமே போராட்டம். பள்ளி கல்வித்துறையா இருக்கட்டும் போராட்டம், நம்ம
சத்துணவு ஊழியர்களா இருக்கட்டும் போராட்டம், தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும் போராட்டம், மருத்துவர்களாக இருக்கட்டும் போராட்டம். மருத்துவர்கள் எதற்கு போராடினாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிண்டியில இருக்கின்ற கருணாநிதியினுடைய 100ஆண்டு மருத்துவமனையில ஒரு நோயாளி போய் டாக்டரை கழுத்துல வெட்டிட்டான். அதுக்காக மருத்துவர்கள் எங்களுக்கு கைத்துப்பாக்கி வேண்டும், ஸ்டெத்தஸ்கோப்பை பிடித்து மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், கடவுளுக்கு நிகரான மருத்துவர்கள் கைத்துப்பாக்கி வேண்டும் என்று போராடினார்கள். அப்படிப்பட்ட போராட்டங்கள் நிறைந்த ஆட்சியாக தான் இருக்கிறது. இந்த ஆட்சி எப்பொழுது ஒழியும் என்று அத்தனை துறையில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அடித்தட்டு மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி கண்டிப்பாக ஒழிய வேண்டும். ஒழிந்தால்தான் போராடி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுக்கு ஒரு சரியான விடிவு காலம் கிடைக்கும். அருமை அண்ணன் எடப்பாடியார் வந்தாதான் கிடைக்கும். நீங்க கேட்டீங்க இந்த லேப்டாப் திட்டத்தை பத்தி கேட்டீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி பாக்குறேன் செய்தியில நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது, ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய விழாவை நடத்துறாரு. நடத்தி லேப்டாப்ல ஸ்டாலின் படத்தெல்லாம் ஒட்டி, இவர் என்னமோ லேப்டாப்பையே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி, கணினியே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி. ஏன்னா இவங்க அப்பா விஞ்ஞானி இல்ல, எல்லா அரசு அதிகாரியும் கூப்பிட்டு வச்சு பாவம் இவனுங்க தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்த மாதிரி 4 ஆண்டு காலம் நீ எங்க போன? 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு நாங்க லேப்டாப் அதிமுக அரசு, புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசு கொடுத்தோம். அதுவும் இந்த காலகட்டத்துல கொடுக்கல. 2011 ஸ்மார்ட் போனே இல்லாத காலகட்டத்துல மடிக்கணினியை கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூல் பசங்க கிட்டயும் செல்போன் வந்துருச்சு. கை குழந்தை கூட அந்த காலத்துல நிலா அங்க இருக்குன்னு பார்த்து சோறு ஊட்டின காலம். இன்னைக்கு எல்லாம் டோரா பூச்சியை காமிச்சுதான் சோறு ஊட்டுறாங்க. அப்படிப்பட்ட காலம் வந்துருச்சு. போன் இல்லாத வீடே கிடையாது. அப்படி இருக்கும்போது காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் போன்லயே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுது. எல்லா இன்டர்நெட்ல இருந்து எல்லா 5G வரைக்கும் ஸ்மார்ட் போன்லயே வந்துருச்சு. எல்லாமே பார்த்துக்கலாம். அப்படி இருக்க காலகட்டத்துல வந்து நீ லேப்டாப்பை கொடுத்துட்டு 400 அப்படிதான் வடிவேலு மாதிரி நான் தான் கொடுத்தேன்னு மார்த்தட்டுறது முக்கியம் கிடையாது. ஒருத்தருக்கு பசியில இருக்கும் போது தான் சாப்பாடு போடணும். பசி இல்லாத போது போட்டு பிரயோஜனம் இல்லை. அதுவும் பாருங்க, இவர் கொடுக்குறாரு 3rd இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் கொடுப்பாராம். ஏன் 11th 12th பசங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ஏன்னா 11th 12th பசங்களுக்கு ஓட்டு கிடையாது. ஏன்னா வரப்போது இன்னொரு 2 மாசத்துல எலெக்ஷன். 11th 12th பசங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்க முடியாது. கொடுத்தா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா ஓட்டுனுடைய இதுவே அவங்களுக்கு வரல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கறது வேஸ்ட்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு. இவருடைய எண்ணம் என்னன்னா, அவங்களுடைய கல்வி வளர்ச்சி வளர தேவையில்லை, ஓட்டு கிடைச்சா போதும். அப்படிப்பட்ட எண்ணத்துலதான் இவனுங்க வந்து எல்லா திட்டமே வெறும் ஓட்டுக்காக தான் இந்த திட்டத்தையே செயல்படுத்தி கொண்டு. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நோட்டு முக்கியம், இன்னொன்னு ஓட்டு முக்கியம். இது 2 தான். நோட்டு அவங்களுக்கு, ஓட்டும் அவங்களுக்கு. மக்கள் கிட்ட இருந்து ஓட்டை பிடிங்கிக்கணும், நோட்டையும் மக்களுடைய நோட்டையும் பிடிக்கணும். அப்படிப்பட்ட கேடுகட்ட அரசாங்கமாக திமுக அரசு இருக்கு. ஆனா அண்ணா திமுக அப்படி கிடையாது. 11th 12th படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு முதல்ல கொடுத்தோம். ஏன்னா 11th 12th முடிச்சாதான் அவன் ஒரு காலேஜுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறானா, ஒரு ஃபார்மை நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றதுக்கோ, ஒரு இன்டர்நெட் வசதியை தேடாம இருக்கிறதுக்கு வீட்டுல இருந்தே பண்ண முடியும். ஏழை எளிய குப்பத்தில் இருக்கின்ற குடிசையில் இருக்கின்ற மாணவிகளுக்கும் மடியிலே மடிக்கணினியை வைத்து அழகு பார்த்த இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. வெறும் ஓட்டுக்காக கேவலம் நாளைக்கு தேர்தல் வரப்போகுதுன்னு சரி நீ கொடுத்த 3rd இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு 4 வருஷமா கொடுக்கறது 3rd இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்பெல்லாம் கொடுக்கல. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இன்னொரு 3 மாத காலம் எல்லாமே வெறும் எலெக்ஷனுக்காக பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அதுவும் இந்த திமுக ஐடி விங் இருக்கானுங்க, அவனுங்க வந்து இந்த 200 ரூபா வாங்கிக்கிட்டு, திமுகல பல அணி இருக்குது. இது வந்து இந்த ஐடி விங்ன்றது வந்து திமுகவினுடைய 200 ரூபா அணி. 200 ரூபா கிரெடிட்டட். இப்போ ஒரு நபர் இருக்காரு, ஒரு மனோஜ்னு ஒருத்தர் இருக்காருன்னா, அறிவாலயத்துல இருந்து ஒரு மெசேஜ் வரும். ஸ்டேட் பேங்க்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்கு மெசேஜ் வரும். டியர் கஸ்டமர் கிரெடிட்டட் சம்திங் போட்டு 200 கிரெடிட்டட்னு வந்துச்சுன்னா தான் அவனுங்க ஐடி விங் வேலையை செய்யறாங்க. அது வந்து ஐடி விங், திமுகவினுடைய ஐடி விங் கிடையாது. திமுகவினுடைய 200 ரூபாய் வாங்கக்கூடிய அணி, அந்த அணி வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்பி கொண்டிருக்கின்றது. என்னன்னா, நாங்க சொல்றோம் 4 ஆண்டு காலமாக திமுகவில் நீங்க லேப்டாப் கொடுக்கலன்னு சொல்றோம். அதுக்கு அவனுக்கு பதில் சொல்றானுங்க. அந்த 200 ரூபாய் அணி என்ன சொல்றானுங்கன்னா, அதிமுக ஆட்சியிலே நிறுத்திட்டாங்களாம் லேப்டாப் திட்டத்தை. அதிமுக ஆட்சியிலே நிறுத்திட்டானுங்களா. ஒரு தற்கூரி போல செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த 200 ரூபாய் அணிக்கு நான் ஒண்ணே சொல்றேன். 2019 என்னுடைய தம்பி, என்னுடைய அத்தை பையன் கசின் ஒருத்தன் 2019 அரசு பள்ளியிலே படிச்சு அவனுக்கு லேப்டாப் வாங்கினான். 2019 அதன் பிறகு வந்த பேட்ச் கொரோனா பேட்ச். அதுக்கடுத்து 2020 ஸ்கூல்லாம் திறந்ததுக்கு அப்புறம் 21 தேர்தல் வரப்போகுதுன்ற ஒரே காரணத்துக்கோசம் 2021 +2 முடிக்கின்ற மாணவிகளுக்கும் சேர்த்து 2020 கொடுத்து முடித்தவர் அருமை அண்ணன் எடப்பாடியார். அந்த லாஸ்ட் 1 ஆண்டு கொடுக்கலன்னா அப்ப வாங்கக்கூடிய மாணவர்களுக்கும் முன்கூட்டியே கொடுத்துட்டாரு. அப்ப அது யாருக்கும் பாதிப்பு கிடையாது. அப்படி ஆட்சியை நடத்தியவர் அருமை அண்ணன் எடப்பாடியார். ஏனென்று சொன்னால் 2021 தேர்தல் வரப்போகுது. மார்ச் மாசம் தான் +2 முடிப்பாங்க. மார்ச் ஏப்ரல் தான் தேர்தல் வந்து எக்ஸாம் வந்து +2 முடிப்பாங்க. அதன் பிறகு தேர்தல் வரும்.
பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டால் நம்மளால அந்த ஏழை குழந்தைகளுக்கு, எளிய குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது என்ற காரணத்திற்காக முன்கூட்டியே கொடுத்து அழகு பார்த்த தலைவர் அருமை அண்ணன் எடப்பாடியார். தவறானதை பரப்பி கொண்டிருக்கின்றது திமுகவினுடைய அணி. அது எப்பயுமே பொய்ய சொல்ற அணி. அதனால எந்த பொய் சொன்னாலும் மக்கள் தெளிவான எண்ணத்தில் இருக்கிறார்கள். எப்படியும் தேர்தல் வரப்போகுது, ஆட்சி அதிமுக கையிலே கொடுக்கலாம்னு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஒரு முறை நம்பிட்டாங்க. பாவம் கருணாநிதி பையன் சட்டசபை வெளியே பைத்தியம் மாதிரி சட்டையை கிழிச்சுன்னு சுத்துறானே, ஒரு முறை அவனுக்கு ஓட்டு போடலான்னு ஓட்டு போட்டாங்க. பாவம் நாட்டு மக்கள் எல்லாம் பைத்தியமாக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. திமுக இந்த தேர்தலோட க்ளோஸ். 2011 எதிர்கட்சி அந்தஸ்து இருந்தாங்க. இந்த தேர்தலில் திமுகவினுடைய மொத்த அந்தஸ்துமே கட்சியே இல்லாம போயிடக்கூடிய நிலை வரப்போகுது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள்.